பேசுமா. அனைவருக்கும் வணக்கம். எங்க ஐயா ஐயா நல்லா பயமுறுத்தி விட்டீங்க. எனக்கு அந்த கேன்சர்னாலே பயம், வியாதினாலே பயம். ஒரு பயத்தை கொடுத்துட்டீங்க. சாப்பிட்டு இருந்தோம், ஜீரணிச்சு போச்சு எல்லாமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் பரிகாரம் பற்றி பேசுகிறேன். எப்போவுமே கணவன் மணி ஒரே சண்டையாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அந்த பெண்கள் வந்து கையில் வந்து கல்யாண வளையல் போடுவாங்க பார்த்தீங்களா, அது போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பெண்கள் போட்டிருக்கணும். எப்போவுமே பெண்கள் வந்து வளையல் கண்ணாடி வளையல் போட்டிருக்கணும். பவுன் வளையல் போட்டாலுமே 2 வளையல் போட்டிங்கன்னா கணவனை வசியப்படுத்தலாம். சரிங்களா? அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை பால் பாயாசம் வச்சு கொடுங்க. சாமிக்கு நெய்வேத்தியம் வச்சுட்டு பால் பாயாசம் குடிச்சிங்கன்னா எப்படிப்பட்ட கணவன் மணி சண்டையாக இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அப்புறம் அது வாஸ்து தோஷம் சொல்கிறாங்க, அந்த கொஞ்சம் பிரச்சனை பயமாக இருக்கும். சாமி ரூமில் வடகிழக்கில் ஒரு குடம் தண்ணி வைங்க. அந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணுங்கள், கீழே ஊற்றக்கூடாது. தண்ணி வந்து சாப்பாடு பயன்படுத்தணும். சின்ன குடத்தில் தண்ணி சாமி ரூமில் வடகிழக்கில் வச்சுட்டு டெய்லி அது மாற்றி மாற்றி வரும்போது கணவன் மனைவி சண்டை குறையும், வீட்டில் கொஞ்சம் வாஸ்து குறையும். அப்புறம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா, சனி தசை நடக்குது, எனக்கு சனி பார்வை, அசுவ சனி எல்லாம் பயப்படுவாங்க. சனியோட தாக்கத்தை குறையத்துக்கு நான் சொல்ல எளிமையான பரிகாரம், சனிக்கிழமை சனி உப்புலாம் சாப்பிடுங்க. யார் ஒருத்தங்க சனியோட பீடில் ரொம்ப தாக்கத்தில் இருக்கிறீங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை உப்பு இல்லாமல் சாப்பிடுங்க. சாம்பார் வைக்கணும், ரசம் வைக்கணும், காய் பொரியல் எல்லாமே செய்யணும், அதில் உப்பு போடக்கூடாது. இலை போட்டு சாப்பிடுங்க, சனியோட தாக்கம் குறையும், அந்த பிரச்சனை குறையும். இது உண்மையாக நான் என்னோட கிளைண்ட்டுக்கு சொல்கிறது தான். நல்லா இருக்குது இந்த ரிசல்ட்டு, இதை ஃபாலோ பண்ணுங்க. நான் வளையல் போட்டு தான் இருப்பேன், எப்போவுமே கல்யாணம் 2 போட்டு தான் இருப்பேன். ஆனால் வந்து கல்யாண வளையல் போடணும். உங்களுக்கு அந்த பெண்கள் போடுவாங்களே, அந்த கல்யாண வளையல் போட்டாங்கன்னா 2 எவ்வளோ முடியுதோ போட்டிங்கன்னா அவங்க வீட்டில் சண்டைகள் இருக்காது. இது நீங்கள் ஆய்வு பண்ணியே சொல்லுங்கள். அடுத்தடுத்து கருத்தங்க வருவீங்க, நீங்கள் சொல்லுவீங்க.